ரகுவம்சம் முதல் பகுதி. ரகுவம்சம் என்பதின் சாரம் என்ன என்றால், பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே முதலில் அவதரித்த மும்மூர்த்திகளில் ஒருவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை பூலோகத்தில் எடுத்து தீய சக்திகளை அழிக்க வேண்டும் என்பது விதியாக வைக்கப்பட்டு இருந்துள்ளது. அந்த 10 அவதாரத்தில் 6வது அவதாரத்தில் பிராமண பிரிவை சேர்ந்த பரசுராமராக அவதரித்து க்ஷத்திரியர்களை கொல்வதும், 7வது அவதாரத்தில் க்ஷத்திரிய பிரிவை சேர்ந்த ராமனாக தசரத நந்தனாக அவதாரம் எடுத்து பிராமண பிரிவை சார்ந்த ராவணனை கொல்வது மற்றும் கௌதம புத்தராக அவதரித்து தாழ்ந்த பிரிவினரையும் மற்ற பிரிவினருக்கு சமமானவர்களாக மாற்றுவது போன்றவை முக்கியமானவை. இதன் மூலம் பிரம்மதேவர் படைத்திருந்த 4 வர்ணங்களான பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்பதில் எந்த பிரிவினருமே உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, அனைவருமே தெய்வ நாடகத்தின் அங்கங்களே என்பதை காட்டும் நாடகமாகும் ரகுவம்சம். இதில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்த ராம அவதாரத்தை விளக்குவதே ரகுவம்சமாகும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூலோகத்தில் மானிட பிறவியான பகவான் ஸ்ரீ ராமனாக அவதரிக்க எத்தனை பிறவிகள் காத்திருக்க வேண்டியிருந்தது, அதற்கு முன்னர் என்ன பிரிவுகளை அவர் உருவாக்க வேண்டியிருந்தது என்பதையெல்லாம் மறைமுகமாக விளக்குகிறது ரகுவம்சம். இதில் ஆசிரியர் காளிதாசன் எழுதிய ரகுவம்சம் கதையல்ல, அதற்கும் மேற்பட்ட காவியம் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. தெய்வ அருளை பெற்று இருந்த காளிதாசன் அந்த தெய்வங்களின் அவதாரங்களை மனதார அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவரால் ராமபிரானுடைய வரலாற்றை காவியமாக எழுத முடிந்துள்ளது. காளிதாசன் இல்லை என்றால் பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய வம்சத்தை குறித்தும் அவருடைய அம்சத்தை குறித்தும் யாரால் அறிந்திருக்க இயலும்? பகவான் ஸ்ரீ ராமரின் பரம்பரையை அறிந்து கொள்ள ரகுவம்ச காவியத்தை படிக்க வேண்டும். ஆனால் ராமாவதாரத்தை படிக்கும் முன்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய பரம்பரை, அதாவது இக்ஷ்வாகு பரம்பரை தோன்றிய துவக்கத்தையும் அறிந்து கொள்வது அவசியம். அப்போதுதான் ஒவ்வொரு மனித அவதாரத்தையும் தெய்வங்கள் எடுத்த போது என்னென்ன செய்து ஒரு குறிப்பிட்ட வம்சத்தில் அவர்கள் அவதரித்தார்கள் என்பதின் அர்த்தம் புரியும். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மதேவரின் கட்டை விரலில் இருந்து தோன்றியவர் தக்ஷ பிரஜாபதி ஆவார். அவருடைய மகள் அதிதி என்பவளின் மகனே சூரிய பகவான் ஆவார். சூரியனாருக்கு பிறந்த மகன் மனு எனும் அரசன். அவர் தழைத்த வம்சம் சூரிய வம்சம் என அழைக்கப்பட்டது. சூரிய வம்சத்தின் பிரபலமானவர்கள் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதன், வசிஷ்ட முனிவர், சத்தியத்தை காத்த ஹரிஷ்சந்திரன், முல்லைக்கு தேர் கொடுத்த சிபி மன்னன் மற்றும் சகர மன்னர்கள் போன்றவர்கள் ஆவார்கள். சூரியனின் மகன் மனுவிற்கு 60 மகன்கள் பிறந்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே எழுந்த பகையினால் அவர்களில் 50 மகன்கள் மாண்டார்கள். மீதி இருந்த 10 மகன்களில் ஒருவரே இக்ஷ்வாகு என்பவர். இப்படியாக சூரிய வம்சத்தின் முதல் மன்னனாக பூமியிலே திரேதா யுகத்தில் சூரியனின் பேரரான இக்ஷ்வாகு என்பவர். இப்படியாக சூரிய வம்சத்தின் முதன் மன்னனாக பூமியிலே திரேதா யுகத்திலே சூரியனின் பேரான இக்ஷ்வாகு எனப்பட்டவர் ஆட்சியில் அமர்ந்தார். அது முதல் இக்ஷ்வாகுவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர்களை இக்ஷ்வாகு பரம்பரை என்று அழைத்தார்கள். அவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இக்ஷ்வாகு மன்னரை பின்தொடர்ந்து அடுத்தடுத்து பதவிக்கு வந்த பரம்பரையை அவர் பெயரிலேயே அமைந்த இக்ஷ்வாகு ராஜவம்சம் என்றே அழைத்தார்கள். சரையு நதிக்கரையை ஒட்டி இருந்த கோசல நாட்டை ஸ்தாபனம் செய்து அயோத்தியை அதன் தலைநகராக கொண்டு ஆண்டார் சூரிய வம்சத்தின் முதல் மன்னனான இக்ஷ்வாகு. ராமபிரான் தோன்றுவதற்கு முன்னர் ஆட்சி செய்த இக்ஷ்வாகு வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் 118 பேர் ஆவர். அந்த 118 மன்னர்களுக்கு இடையில் ராமபிரானுக்கு முன்னர் ஆண்டு வந்திருந்த இக்ஷ்வாகு வம்சத்தின் 58வது மன்னனாக முடிசூட்டி கொண்ட திலீபன் என்ற மன்னனின் காலத்திற்கு பின்னரே இக்ஷ்வாகு என்ற வம்ச ஆட்சி மறைந்து அந்த இக்ஷ்வாகு வம்சத்தின் ஒரு பிரிவாக ரகுவம்சம் என்ற புது வம்சம் துவங்கியது. ரகுவம்ச துவக்கம்.
மன்னன் திலீபன் தோன்றிய வரலாறு. ஆதியிலே மனு வம்சத்தை சேர்ந்த ஆதித்யன் என்பவர் மகனும் அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்கியவருமான வைவஸ்வதன் எனும் அரசன் பூ உலகில் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார். அது இக்ஷ்வாகு வம்சம் எனப்பட்டது. இக்ஷ்வாகு வழிவந்த மன்னர்கள் ஒரு சிலர் மட்டுமே இருந்தாலும் அவர்களில் ஒருவர் பின் ஒருவராக மரணம் அடைந்ததும் ஆட்சி செய்த அந்த சிலரில் ஒருவராக ஆட்சிக்கு வந்தவர்களில் முக்கியமானவர் திலீபன் எனும் மன்னன் ஆவார். காளிதாசன் தனது 30ஆம் பாடலில் கூறுகிறார்: மனு வம்சத்தில் திடீரென பார்க்கடலில் இருந்து எழும் பூரண சந்திரனைப் போல திலீபன் என்றொரு மன்னன் பிறந்து ஆட்சிக்கு வந்தார். திலீபன் பெற்றிருந்த பெருமையைப் போல வேறெந்த அரசரும் பெறவில்லை. முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது வேண்டும் என எண்ணியே அவரை தனி பிறவையாகவே